மகிழ்ச்சி. இந்த நாளிலே இந்த பலிபீடத்தை தந்து எங்களை நிற்க வைத்து அழகு பார்க்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கும், நாங்கள் மிகவும் நேசிக்கிற எங்கள் அன்பு போதுகிற ஐயாவுக்கும், ஐயாவுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருக்கிற தேவதாசருக்கும், திருசபை யாருக்கும் எங்கள் நன்றியும் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பாடலை பாடி உங்களை உற்சாகப்படுத்தலாம்னு நாங்கள் ஆசிக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயம் பாடினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். ஹல்லேலூயா, ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்று மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்கிறார். கொடுக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ. இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, எதையெல்லாம் முடியவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களோ, எப்படி இதை நடத்த போறோம் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை. நிச்சயமாக நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை அது நன்மையாக முடியும்படி நான் அதை ஆசீர்வதிப்பேன். ஏன் என்று சொன்னால், நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. அவர்தான் நம்மை ஜெனிப்பித்தவர், ஒரு நாளும் கைவிடாதவராய் நம்மோடு கூட இந்த வருஷத்தை தொடங்கி 7 மாதத்தை முடித்து இந்த 8வது மாதத்தின் இந்த 31வது நாள் வரைக்கும் கைவிடாதவர். ஹல்லேலூயா. ரதஷபலதிரபா, கைவிடவில்லை ஐயா, கைவிடவில்லை ஐயா. ஆமென். என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. யாரெல்லாம் நம்பி பாடுறீங்க? நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. உண்மையிலே ஆண்டவரை நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால், இனியும் நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாய்களை திறந்து இனி நடக்க இருக்கிற காரியத்தில் எந்த தடையும் இல்லாதபடிக்கு நீங்கள் செய்வீங்க என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் வாய்களை திறந்து அல்லேலூயா பாடுவோமா?
நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. பாடுவோமா? நம்புவேன். நம்பிக்கையே நீர்தானையா. ஆதரித்தி அரவணைத்தி கரங்களை தட்டி உம் தோளில் என்னை சுமந்தி ஐயா. ஆதரித்தி அரவணைத்தி உம் தோளில் என்னை சுமந்தி ஐயா. உம் தோளில் என்னை சுமந்தி ஐயா. உம் தோளில் என்னை சுமந்தி. சொல்லுவோமா? ஆமென். நான் நம்புவேன் நம்புவேன் மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்க சொல்லுங்க. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. சோதனையோ வேதனையோ ஏசப்பா உம்மை நம்புவேன். எல்லா சோதனையிலும் எவ்வித வேதனையிலும் வேதனையோ உம்மையே நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். ஏசையா உம்மை நம்புவேன். சொல்லுவோமா? நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. என் மீட்பரே என் இயேசுவே உயிரோடு இருப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் மீட்பரே என் இயேசுவே உயிரோடு இருப்பவரே. உயிரோடு இருப்பவரே. உயிரோடு இருப்பவரே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, ஆமென். என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நம்புவேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. மனுஷனை நம்பியவர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நம்ம ஏமாந்து போய்விடுவோம். நம்மை உண்டாக்கினவர் உருவாக்கினவரை நம்புவோம் என்று சொன்னால் ஏமாற்றப்பட்ட நிலையிலே நம்ம இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவர் நன்மையினாலே நிரப்ப செய்து எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தோடு அவரோடு பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்போம் என்று சொன்னால், நீ எதை குறித்து ஒரு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீரோ, திருமண காரியங்களாக, குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்டிருக்கிற வெறுமையான நிலையிலே இருந்து மீட்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் நோக்கி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆமென். எதை நீங்கள் செய்ய நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது தாமதம் இல்லாமல் நினைத்த நேரத்திலே, நினைத்த காலத்திலே, நினைத்த சமயத்திலே அதை வாழ்க்கை செய்யும்படியாக உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாதபடிக்கு
அவர் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை அப்படியே உயர்த்தி ஒரே ஒரு முறை மாத்திரம், நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. கரங்களை தட்டி இந்த மாதத்தின் கடைசி இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தம் வார்த்தையை கொண்டு உங்களை ஆற்றி தேற்றி அரவடிக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கு? ஐயா சொன்னாருங்க, உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை அவளோடு கேட்க காத்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சங்கீதக்காரன் தாவீது ஏற்றின சங்கீதம் 66வது சங்கீதம் 12ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 66:12. மனுஷனை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த 66ஆம் புத்தகத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை எங்கள் தலையில் மேல் ஏறி வர பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்து எங்களை கொண்டு வந்த சேர்த்த இடம் செழிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் கொண்டு வராரோ அங்கே எல்லாம் கர்த்தர் செழிப்பை தருவதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்புருக மாத்திரம். ஹல்லேலூயா. மனுஷன் எங்கள் தலையின் மேலே ஏறி வர பண்ணினாலும், தீயும் தண்ணீரையும் கடந்தாலும் நாம் சேதமடையாமல் மடிந்து போகாமல் நம்மை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிற இடம் செழிப்பு. ஹல்லேலூயா. செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கை நாட்கள், பொல்லாத காரியங்களெல்லாம் நாம் வாழ்ந்து நம் நாட்களை கடிந்து தீயும் தண்ணீரையும் கடந்து வாழ்க்கை வாழ்ந்து இருந்தாலும், கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டவர் என்னையும் உங்களையும் தீயோடு தண்ணீரோடு கடந்து போ என்று சொல்லி விடாமல் என்னையும் உங்களையும் கர்த்தர் எங்கே கொண்டு வந்தாரா? செழிப்பான இடம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே செழிப்பு எனும் வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. என்னாகத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் எவ்விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். என்னையும் உங்களையும் அவ்வப்போது மாத்திரமல்ல எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரை தெரிந்து கொண்டவர்கள் எப்போதும் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று விருப்பம் தாகம் அவருக்குள்ள இருந்தது. இந்த செழிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் வழி தெரியாத வாழ்க்கை சில நாட்கள் நாம் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, 3 யோவான் 3ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, பிரியமானவளே
உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. இத்தனை ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாய் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்ட தேவன் ஏன் நம் வாழ்க்கையில செழிப்பில்லை, ஏன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம் வாழ்க்கையில மகிமை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம் சிந்தித்து யோசித்து பார்ப்போம் என்றால், அல்லேலூயா, இது தேவனிடத்தில் நமக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இந்த ஆசீர்வாதத்திற்கு, இந்த செழிப்புக்கு தடையை தேவன் நம் மேல் வைக்கவில்லை. இது நாமே நம்மை வைத்திருத்து கொண்டு நம்மை இந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு வழி தெரியாத கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் காலையில் பங்காரப்பேட்டில் இறங்கிட்டு 4:30 மணிக்கு ட்ரெயின் வரணும். நாங்கள் வந்த ட்ரெயின் எங்களுக்கு 1 மணி நேரம் லேட்டு. 12 மணிக்கு தான் ட்ரெயின் 11:50 எடுக்கணும். 12:30 தான் எடுத்தாங்க. மழை, சென்னை அரக்கோணம் வரைக்கும் சரியான மழை. இங்கே இறங்கிட்டு சில காரியங்களை நானும் என்னோட உடன் ஊழியர் போவாசும் அங்கே பேசிட்டு இருந்தோம். என் வாழ்க்கையில் தேவனை நாம் எப்படியெல்லாம் நம்பணுமா, எப்படியெல்லாம் இருப்போம் என்பதற்கு சில காரியங்கள் எல்லாம் பேசணும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற காரணம் என்னவென்றால், ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க ஆசைக்கிறேன். நம்பர் 1, இந்த ஆசீர்வாதம் என்னை தொடர முடியவில்லை. இந்த செழிப்பான இடத்தில் என்னால் கடந்து போவதில்லை, முடியவில்லை. கர்த்தர் சொன்னார், உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாறு என்று சொன்னார். இந்த 3 காரியத்திலே என்னால் அந்த சுகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் இந்த செழிப்பையும் என்னாலே அனுபவிக்க முடியவில்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? கிறிஸ்தவராய் பெயரை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய காரியங்களிலே சரியான நேரத்தோடு கூட கர்த்தரை தேடாதபடிக்கு நம் வாழ்க்கை மங்கி போயிருக்கிறது. அல்லேலூயா. நம் வாழ்க்கை மங்கி இருக்கிற வாழ்க்கையாய் இருப்பதனால் நமக்கு இந்த செழிப்பு கிடைக்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் சிந்தை மங்கி இருப்பதனால் இந்த ஆசீர்வாதத்திற்கு எனக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. என் வாழ்க்கை மங்கி போய் இருப்பதனால் என் வாழ்க்கையில சுகம் இல்லை. அல்லேலூயா. காரணம், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மங்கின வாழ்க்கை. நம் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? மங்கி போய் இருக்குது. அல்லேலூயா. நான் ஒரு பாடலை எழுதி பாடியிருக்கிறேன். டி மைனர் கொடுங்க, செமி கர்நாடிக் வாசி. துதிப்பேன் என் கர்த்தரை. யாருங்க? துதிப்பேன் என் கர்த்தரை. துதிகளின் மத்தியில் வாசம் செய்வேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வேன். தூயவரேசுவின் மலரடி தொழுவேன். தூயவரேசுவின் மலரடி தொழுவேன். துதிப்பேன் என் கர்த்தரை. கையெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களா? ஆமீன். பாட தெரியலன்னா கூட பரவாயில்ல, இங்க கையை தட்டுங்க. ஆமீன். துதிப்பேன் என் கர்த்தரை. சத்தம் கேட்கல. துதிப்பேன் என் கர்த்தரை. ஆமீன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வேன். தூயவரேசுவின் மலரடி தொழுவேன். தூயவரேசுவின் மலரடி தொழுவேன். துதிப்பேன் என் கர்த்தரை. துதிப்பேன் என் கர்த்தரை. தாயும் தன் பிள்ளையை
மறந்திட்டாலும் என்னை மறவேன் என்பீரென்று ஸ்தோத்தரிப்பே. உங்க கை தட்டுற சத்தம் கேட்க மாட்டேங்குது. தாயின் தன் பிள்ளை மறந்திட்டாலும் என்னை மறவேன் என்று உம்மை ஸ்தோத்தரிப்பே. தஞ்சம் தந்தென்னை காத்து வந்தி, தஞ்சம் தந்தென்னை காத்து வந்தி, நெஞ்சமெல்லாம் உம்மை துதிக்கின்றதே, நெஞ்சமெல்லாம் உம்மை துதிக்கின்றதே. துதிப்பேன் என் கர்த்தரை, துதிப்பேன் என் கர்த்தரை. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும், துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் தூயவர் இயேசுவின் மலரடி தொழுவே, தூயவர் இயேசுவின் மலரடி தொழுவே. துதிப்பேன் என் கர்த்தரை, துதிப்பேன் என் கர்த்தரை. அல்லேலூயா. இந்த கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னை செழிப்பான இடத்திலே நான் கொண்டு வந்து விடுவேன். அதோடு கூட கர்த்தர் சொன்னார், உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாயிருக்கிறது. அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ சுகமாய் வாழ்வாய். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்திற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, இந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் மங்கி எரிகிற திரியா இல்லாமல் எரிகிற விளக்காய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்று கிறிஸ்தவ வாழ்க்கை, அநேகர வாழ்க்கையிலே நம் வாழ்க்கை மங்கி இருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம், அவரை துதிக்கிற அனுபவம், அவரை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன என்று தெரியாமல் இப்படியே நம் காலத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிறார், நம் வாழ்க்கை மங்கி இருக்கிறது. எப்படி இருக்குதுங்க? பக்கத்தில் தட்டி சொல்லுங்களேன், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குதுங்க? சத்தமே வர மாட்டேங்குது. எப்படி இருக்குது? மங்கி இருக்கிறது. ஆண்டவராக இயேசு சொல்கிறார், மங்கி போன வாழ்க்கையை துவங்குவதற்கு உங்களை எரிகிற அக்னியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் இந்த காலவெளியிலே வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை கொண்டு வந்து வாசிப்போம். ஏன் என் வாழ்க்கை மங்கி இருக்குது என்றால், என்னை சுற்றிலும் அக்கிரமம் என்ன இருக்குதுங்க? அக்கிரமம் இருக்குதுனாலே என்னால் என் வாழ்க்கை பிரகாசிக்க முடியாமல் அடிமைப்பட்டிருக்கிற இந்த காரியத்திலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்றால், கர்த்தர் சொல்ற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்துடைய 24, 25 இவ்விதமாய் சொல்கிறது. நாம் மங்கி இருக்கிற வாழ்க்கைக்கு காரணம் என்ன என்பதை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்துடைய 24, 25 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இருக்கிறீங்களா? எங்களுக்கு மழையையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி இருக்கணுங்க? பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்களுடைய அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி. அல்லேலூயா. காரணம் என்ன? என் வாழ்க்கை மங்கி இருக்கிறது. முன்மாரியும் பின்மாரியும் தந்து என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருக்கு என்னால் எதையும் செய்ய முடியாமல் என் வாழ்க்கை மங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லியிருக்கிறார்.
பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்று சொன்னார். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் என்று சொன்னார். ஆனால் இந்த செழிப்பும் இந்த ஆசீர்வாதமும் இந்த சுகமும் என்னால் அனுபவிக்க முடியவில்லை. காரணம், வாசிக்கப்பட்ட எரேமியா 5:24 இன்னொரு முறை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிப்பீர்கள் என்றால், அந்தந்த பருவத்திலே எனக்கு மழையும் முன்மாறியும் பின்மாறியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று. அல்லேலூயா. பயம், நம்முடைய பயம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா, நாம் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தினுடைய எஜமானுக்கு பயப்படுறோம். அல்லேலூயா. தன் குடும்பத்திற்கு, தன் துணைவியாருக்கோ தன் கணவருக்கோ பயப்படுறோம். இந்த உலகத்தில் சில காரியங்களை குறித்து நாம் எப்போதும் பயந்து கொண்டு இருக்கிறோம். நாம் பயந்து கொண்டு இருப்பதனாலே உலகத்திற்காக தான் நாம் பயப்படுறோமே தவிர, அந்தந்த காலத்தில் முன்மாறியும் பின்மாறியும் தந்து என்னை செழிப்பான இடத்திலே, என்னை ஆசீர்வதிப்பதிலே, எனக்கு சுகம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் பயப்படுவதில்லை. நம்புறீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கட்டளையை கர்த்தர் வைத்திருக்கிறார், எனக்கு பயந்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கும் என்றால் 25வது வசனம் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்குது. வாசிங்க. நமக்கு பயம் இல்லாததினால் அக்கிரமங்களுக்கு விலக்கி. அல்லேலூயா. இந்த செழிப்பும் இந்த ஆசீர்வாதமும் இந்த சுகமும் ஏன் வரவில்லை என்றால், கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இல்லை. நம்முடைய அக்கிரமமும் நம்முடைய பாவமும் அது என்ன பண்ணுதுங்களா, அது வருவதற்கு தடையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவச்சனமே, உன்னை செழிப்பாய் வைத்து அழகு பார்க்க தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை செழிப்பான இடத்துல நடத்தணும்னு சொல்லி தான் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களை செழிப்பா இருக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு நல்ல சுக வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் பயப்படுற பயம் இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு பயந்திருக்க பழகி கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிளவை உண்டாக்குறது. என்ன உண்டாக்குதுங்களா? பயம் இல்லாததினால் உறவு, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கு ஒரு பிளவை உண்டாக்குறது. அன்பான தேவச்சனமே, தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள், நம் மங்கி போன வாழ்க்கை வாழ்வதற்காக என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. நான் எரிகிற அக்கினியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை தெரிந்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னார். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலே வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னார். தீயும் தண்ணீரையும் கடக்க செய்து மனுஷன் நம்மேல் ஏறி வர பண்ணி, தீயும் தண்ணீரையும் கடக்க பண்ணி, என்னையும் உங்களையும் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டவருக்கு நாம் பயப்படுதில்லை. அல்லேலூயா. நம்மக்கிட்ட என்ன இல்லைங்க? பயம் இல்லை. பயம் இல்லை. அந்த பயம் எனக்குள்ள இருக்கும் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. சங்கீதம் 115ஆம் சங்கீதத்தில்
சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பயம். அல்லேலூயா. 1 மணி நேரம் ட்ரெயின் லேட், மனம் பதறிச்சு. நேரத்தோட ஆலயத்துக்குள்ள போக முடியுமா? எங்களுக்கு சரியான நேரத்தில் எங்களை அந்த பங்காருப்பேட்டில் இறக்கி இருந்தால் நாங்கள் சரியான நேரத்தில் உள்ளே வந்திருப்போம். ஃப்ரெஷ்அப் ஆகி குளிச்சு கழிச்செல்லாம் கரெக்டாக ஐயா கூப்பிட்டாரு, எங்கே இருக்கிறீங்கன்னு பயந்துட்டாரு. ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம், நேரத்தோடு இந்த ஆராதனைக்குள்ளே நான் கடந்து செல்லணும் என்று. ஆனாலும் கர்த்தர் என்னை சீராய் சிறப்பாய் செழிப்பாய், அல்லேலூயா, இந்த சிறப்பான ஆலயத்தில் கர்த்தர் நிற்க வைத்தார். என் வாழ்க்கை மங்கி போச்சுன்னா இந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாய் நான் இருக்க மாட்டேன். நான் தேவனுக்கு பயப்படுற பயம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 1, இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பது காரணம் என்ன? என் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? எப்படி இருக்குதுங்க? மங்கி போயிருக்கு. எப்படி இருக்குதுங்க? மங்கி இருக்குது. 2வது காரியத்தை கர்த்தர் இவ்விதமாய் சொல்லிக்கிறார். நம் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, மனுஷனை நம்பி இருக்கிறது. மனுஷிக வாழ்க்கை மனுஷனையே நம்பி இருக்குது. அவரையே நம்பி 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 மனுஷனையே நம்பி 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 நாம் எதிர்கொள்கிற தொலைதூர நோக்கத்தை நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். மனுஷிக வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கைங்க? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடை, என் வாழ்க்கையில் சுகவாழ்வுக்கு தடை, என் வாழ்க்கையில் செழிப்பான இடத்துக்கு என்னால் போக முடியவில்லை என்ற காரணத்திற்கு முதல் சொன்னார், என் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்களா? மங்கி இருக்குது. 2வது, நாம் எதை நம்பி இருக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம் என்றால் மனுஷனையே நம்பி இருக்கிறோம். என்னோடு கூட வேதத்தை கொண்டு வந்தீர்கள், வாசிப்பீர்கள் என்றால் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு அன்பான தேவச்சனமே, என் வாழ்க்கையிலே சுகமும் ஆசீர்வாதமும் செழிப்பும் இல்லை என்று சொல்லி நான் புலம்புவேன் என்றால், என் வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என் வாழ்க்கையில இல்லாததினால், என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்லாததினால், நம் நம்பிக்கை எப்படி இருக்குதுங்களா? மனுஷன் மேல். வாசிங்க ஐயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பிரிய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் நான் சொல்லுங்க. யார் சபிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? மனுஷன் மேல் நம்பிக்கை வை. அல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்பி நம்பி நம் வாழ்க்கையை நாம் இழந்து போகிறோம். அதற்கு கிடைத்த பரிசு என்ன? அது கிடைக்கிற பரிசு என்னங்க? வசனத்துல அழகா இருந்துச்சு, சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் யோசித்து கொண்டு வந்தேன், இத்தனை வருஷம் நான் இந்த ஆலயத்துக்கு வரேன். நோட்டீஸ்ல பிளெஸிங் ஃபுல் காஸ்பல் சர்ச். அல்லேலூயா. என்ன சர்ச் பேர் என்னங்க? பிளெஸிங் ஃபுல் காஸ்பல் சர்ச். அப்ப இங்க காஸ்பல் தான் சொல்லணும். காஸ்பல்னா என்னங்க? சுவிசேஷத்தை மாத்திரம் தான் பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. ஏன் எம்மாலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியவில்லை? நம் வாழ்க்கை மங்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மனுஷன் மேல் நம்பிக்கையா இருக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் யாரா மாறுகிறேன்? சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறேன். ஆனால் என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் என்றால், அதே அதிகாரத்துடைய 7வது 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் தன்னிரண்டையிலே நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுவது
உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் அல்லேலூயா மரத்தை போல் இருப்பான். கருக்குள்ளது கேடுள்ளதாயிருக்கு. போதையா போதையா மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா நாம் பெற்றுக்கொள்வது எது? சபிக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் தன் காலத்தில் இலை உதிராத பச்சையான மரத்தை போல காண்பான். உன் வாழ்க்கையில செழிப்பு. அல்லேலூயா. மனுஷனை நம்பினால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷனை நம்பினால் என்ன சொன்னாருங்க? மனுஷனை நம்புறதுனால என்ன கிடைக்குதுங்க? சாபம். நீ கர்த்தரை நம்புவாய் என்றால் இலை உதிராத பச்சையான மரத்தை போல் இருப்பாய். தன் தன் காலத்திலே கனி தருகிற மரத்தை போல் இருப்பாய் என்று சொல்ல. அல்லேலூயா. 23ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நாட்டப்பட்டு, அல்லேலூயா, அவன் பச்சையான மரத்தை போல் இருப்பான். இலை உதிராத மரம். நானும் நீங்கள் எப்படி இருப்போங்க? என் வாழ்க்கையில உதிராத வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம் நம்பிக்கை யார் மேல் இருக்கணும்னா கர்த்தர் மேல் இருக்கணும். அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், சுகமா இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்குங்க? செழிப்பு, ஆசீர்வாதம், சுகம். என் வாழ்க்கை மங்கி இருந்துச்சுன்னா இந்த 3 காரியத்திற்கு நான் தள்ளி இருப்பேன். என் வாழ்க்கை நம்பிக்கை மனுஷன் மேல் இருந்தால் இதற்கு நான் தள்ளி இருப்பேன். என் வாழ்க்கை கர்த்தர் மேல் இருந்தா நான் எப்படி இருப்பேனா? நீங்க எப்படி இருப்பீங்க? ஒருத்தர் சத்தமா அங்கிருந்து வாசிங்க, யாராவது ஒருத்தர். எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரத்துடைய 8, 9 வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. உங்களை செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தின காரணம் என்னென்றால் கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். எப்படி மாறணுங்க? இலை உதிராத பச்சையான மரத்தை போல் இருப்பாய் என்ற வாக்கு பண்ணினார். அது மனுஷன் மேல அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சபிக்கப்பட்டவனாய் மாறுவேன். அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புனா வாழ்க்கை சீர்கட்டு போகும். அல்லேலூயா. காலையில் நீங்கள் தூக்கத்தெல்லாம் விட்டு இந்த செழிப்பான இடத்திற்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பயத்தோடும் பக்தியோடும் இந்த இடத்திற்கு இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மங்கி போகிற வாழ்க்கையாய் வைக்க மாட்டார், மனுஷனை நம்புகிற வாழ்க்கையாய் வைக்க மாட்டார். கர்த்தரையே நம்புகிறவர்களாய் எரிகிற ஒளியாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். 3வது காரியம் கர்த்தர் சொல்லிக்கிறார், மாறுபாடான வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க மாறுபாடு உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. இந்த மாறுபாடான வாழ்க்கை வாழ்வதனால் நான் செழிப்பான இடத்திற்கு என்னால் வர முடியவில்லை, என்னை ஆசீர்வதிப்பதற்கு பிரியமாயிருக்கிற தேவனுடைய சமூகத்திற்கு என்னால் சேர முடியவில்லை, என் ஆத்துமா
வாழ்வது போல் நீ சுகமாய் என்று சொன்ன தேவனுடைய காரியத்திற்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. காரணம், என் வாழ்க்கை மங்கி இருந்தது. ரெண்டாவது, மனுஷனை நம்பி இருந்தது. மூன்றாவது, மாறுபாடு வாழ்க்கை. நம் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? மாறுபாடான வாழ்க்கையாயிருக்கு. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த கால வேளையில கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, மாறுபாடான இதயம் உள்ளவன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 17:20 சொல்கிறது, உள்ளவன் எதை கண்டடைவதில்லை? நன்மையை கண்டடைவதில்லை. புரட்டு நாவுள்ளவன். அல்லேலூயா. போதையா, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அழகாய் கர்த்தர் என்னை உங்களை குறித்து அழகாய் சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், மாறுபாடு இதயமுள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. யாருங்க? யாருங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தன் இஷ்டத்திற்கு தன் காரியத்தை தனக்கென்று செய்து கொண்டு ஓடி திரிகிறவன் நன்மையை கண்டடைவதில்லை. அங்கேயே சொல்கிறாரு, புரட்டு நாவு உள்ளவன் தீமையிலே விழுவான். இதற்கு காரணம் யார் என்றால், நான் தான். நான் என்னதான் நான் முதல்ல எடுத்துக்கிறேங்க. ஆமீன். நான் உங்களை சொல்லி உங்களை குற்றப்படுத்த நான் விரும்பல. என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், செழிப்பு, சுகம் இல்லை என்றால் என் வாழ்க்கை மங்கி இருக்குது, மனுஷனை நம்பி இருக்கிறது, மாறுபாடாய் இருக்கிறது. இங்கே ஞானி அழகாய் சொல்கிறார், மாறுபாடான இதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. புரட்டு நாவுள்ளவன் எப்படி விழுவானா? தீமையிலே விழுவான். அந்த வாழ்க்கை நானும் நீங்களும் வாழக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ப்பார். இந்த கால வேளையிலே உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடையா? உங்கள் வாழ்க்கையில சுகம் தடையா? உங்க வாழ்க்கையில செழிப்பு இல்லையா? உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். ஏன் என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் என்னை தொடரவில்லை? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னார். ஏன் தொடரல? என் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? மாறுபாடாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாறுபாடான வாழ்க்கையிலிருந்து நாம் மாறி வருவோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க செழிப்பா இருப்பீங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பீங்க? செழிப்பா இருப்பீங்க. எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆத்துமா வாழ்வது போல் நீ சுகமா இருப்பேன். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 13 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இந்த வேதம் மிக அழகாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 5:11, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் நீ துக்கித்து, ஐயோ எதை வெறுத்தேங்க? போதகத்தை நான் வெறுத்தேன். கடிந்து கொள்ளுதை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமல், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமல் போனேனோ. 13ஆம் வசனம் சொல்கிறது, கேளாமல் போனேனே. எல்லா தீமைக்கும் உலாவினேன். அல்லேலூயா. மாறுபாடான வாழ்க்கை. அல்லேலூயா. எப்படி இருந்த என் வாழ்க்கைங்க? மாறுபாடா இருந்தது. அந்த மாறுபாடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அப்படி நீங்க நினைப்பீர்கள் என்றால், உன் போதகரின் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு உபதேசம் பண்ணுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொன்னார், மனுஷன் என் தலையின் மேல் ஏறி வந்தார்கள், தீயும் தண்ணீரையும் கடந்தோம்,
எங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னாரே. இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னால் முடியவில்லை. காரணம், என் வாழ்க்கை மங்கி இருக்கிறது, என் வாழ்க்கை மாறுபாடாய் இருக்கிறது, என் வாழ்க்கை மனுஷனை நம்பி இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் செழிப்பான் என்ற கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவேளையில் கர்த்தர் என்னை உங்களையே பார்த்து சொல்லிக்கிறான். நீங்க செழிப்பா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும், நம்பணும். அப்படி இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் அதை சொன்னாலும் உங்க வாய் பட்டு பட்டு திறக்கணும். நான் முடிக்க போறேன், முடிஞ்சிச்சு, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு. ஒரு ஊழியக்காரங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைவதற்கு முன்னாக ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? ஏன் தெரியுங்களா? அந்த சிக்னல் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த சிக்னல் கேட்ட உடனே முதலாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தேடுறது என்ன தெரியுமா? எதை தேடுவோம்? ரிமோட். அல்லேலூயா. அதுல ஏதோ ஓடிட்டு இருக்கும், மாறுபாடான காரியங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும். பாஸ்டரை பார்த்த உடனே அங்கே எடுத்து ஒரு சேனலை அழுத்துவாங்க. இருந்தவரும் இருப்பவரும் வருவருமாகிய அந்த வார்த்தை கேட்கும். பாஸ்டர் நினைச்சுப்பாரு, அவங்க நினைச்சுப்பாங்க, பாஸ்டர் நம்ம இதைத்தான் பார்க்கிறோம். வாழ்க்கை தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லி. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இந்த கால வேளையில் கடந்து போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபசிந்தையோடு இருப்போம். எல்லாம் நம்ம எழுந்து நிற்கலாம். எல்லாரும் நம்ம எழுந்து நின்று நம்முடைய கரங்களை உயர்த்தி எல்லாரும் நம் சோத்திரத்தோடு கூட இந்த கால வேளையில ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்துக்கான தடைகள் என்ன? ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் தான் தடை. ஆண்டவரே என்னுடைய நன்மைக்கு நான் தான் தடை. ஆண்டவரே சுவாமி, மாம்சமான ஆண்டவரே அக்கிரமங்கள் மிகுதியினால நான் நிறைஞ்சிருக்கிறேன், மனுஷனை நம்பி கொண்டிருக்கிறேன். அதனால தான்ப்பா நீ விரும்பின நன்மைகள் எனக்கு வரல, இப்போ நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பிரேமனன் அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்தி ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, மை துதிக்கிற மை சோத்திரிக்கிற ஆண்டவரே, நாளமாய் தகப்பனீர் கொண்டு வந்த தாசனுக்காக அவர் மூலமாய் கொடுத்த செய்திக்காக மை துதிக்கிற மை சோத்திரிக்கிறேன் சுவாமி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவர், எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவராயிருக்கிறீர். ஆனாலும் கூட இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இராததற்கு காரணம் எங்கள் பாவங்களே, எங்கள் அக்கிரமங்களே உம்மை நினையாமல் போனதே என்பதை இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் கண்கள் முன்னால் நீ நிற்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நாளமாய் சத்தியத்தை கேட்டு நாங்கள் சத்தியத்தில் நடக்க, சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொள்ள தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வாதத்துக்கு தரையாயிருக்கிற காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டு, தெய்வமே சோத்திர ஐயா, உடைய வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளை சுமந்து வந்த தேவதாசனை கர்த்தர் இன்னமாய் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகங்களுக்கு ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. தேவ கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா. சகல துதிக மகிமையாவும் ஒருவருக்கே எடுத்து எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐஸ்வர்யமும் தூய ஆவியானவரின் பலனும் கிருபைகளும் நம்மனருடன் கூட இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலுவாலை மறவாதே. ஆமென், ஆமென்.